Hello buddies, welcome to CodezCook. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா SSL சர்டிபிகேட். ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு வந்து வெப்சைட்டை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த SSL சர்டிபிகேட். இந்த SSL உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா செக்யூர் சர்டிபிகேட் லேயர். ஓகேங்களா? அதாவது நமக்கு எப்படி சேஃப்டி முக்கியமோ அதே மாதிரி தான் வந்து வெப்சைட்டுக்கு. ஓகேவா? அதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியில கிளம்புறோம் அப்படின்னா நம்ம சேஃப்டி முக்கியம்ங்கிறோம்ல, அதே மாதிரி இப்போ இருக்கிற அந்த கொரோனா டைம்லயும் வந்து நம்ம என்ன சொல்றோம், சேஃப்டி தான் முக்கியங்கிறோம். அப்படிதானே? அதே மாதிரிதான் நமக்கு எப்படி சேஃப்டி முக்கியமோ, நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது நமக்கு வீட்டுக்கு எப்படி சேஃப்டி முக்கியமோ, இதே மாதிரிதான் நம்ம பண்ற தொழில வந்து வெப்சைட்ல போட்டு வச்சிருப்போம் இல்லையா, அந்த வெப்சைட்டுக்கு வந்து சேஃப்டி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த SSL சர்டிபிகேட். ஓகேங்களா? பொதுவா இந்த SSL சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து வெப்சைட்ல எப்படி தெரியுமா பாத்திருப்பீங்க, HTTPS அப்படின்னு பாத்திருப்பீங்க. அந்த S இருக்குல்ல, அதுதான் செக்யூர்டு. சில வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் HTTP அது மட்டும் தான் இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்கீங்க, வெறும் S அப்படிதானே. அந்த S அப்படிங்கறது தான் வந்து செக்யூர்டு. ஓகேங்களா? இந்த HTTPS இருக்கும்போது ஹேக்கர்ஸ் வந்து உங்களை வந்து இந்த உங்களுடைய வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணவே முடியாது. நீங்க இப்போ பொதுவா வெப்சைட்ல வந்து நீங்க ஏதாவது டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரவுசருக்குள்ள போயிட்டு தானே பண்ணுவீங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சர்வர்ல இருந்து எடுத்து கொடுக்கும் இல்லையா, அது நமக்கு வந்து சேஃபா இருக்கணும். அதுக்காக தான் இந்த SSL சர்டிபிகேட்டை போட்டு வைக்கிறோம். ஓகேங்களா? நம்மளுடைய பிரைவசி டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல போட்டு வச்சிருப்போம் தானே. அதை தேர்ட் பர்சன் பார்க்க விடுவோமா? ஒண்ணு இல்லைங்க. இப்ப நம்ம மொபைல்ல வந்து போன்ல வந்து பிங்கர் பிரிண்ட் போட்டு வைக்கிறோம் இல்லையா, எதுக்கு? தேர்ட் பர்சன்ஸ் வந்து நம்ம பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக தானே. அதே மாதிரி நம்ம வெப்சைட்ல போட்டு வைக்கிறதா SSL சர்டிபிகேட். நமக்கு போன்ல தேர்ட் பர்சன் வந்து அதை ஆன் பண்ணும்போது எப்படி நமக்கு ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் கொடுக்குமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஹேக்கர் சப்போஸ் நம்மளுடைய வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சைபர் கோட் மட்டும்தான் காமிக்கும், நமக்கு வந்து சிம்பிள் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? உங்க வெப்சைட்டை வந்து நீங்க சேஃபா வச்சிருக்கிறதுக்காக தான் SSL சர்டிபிகேட்கான முக்கியமான தகவலை தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம். சோ இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னா உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்க தெரியப்படுத்தணும் விரும்புனீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது ஒரு டவுட்ஸோ, இனி நான் பண்ற அப்கமிங் வீடியோஸ்ல எதுவும் டவுட்ஸோ இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நான் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் டைம்க்கு அது வரணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு எல்லா சோஷியல் நெட்வொர்க்லயும் ஐடிஸ் இருக்கு. அது நான் கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். சோ அதை பாருங்க. Thanks for watching and keep supporting.